மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ற பயணத்துல நாள் 33. காலையில எம்டி ஸ்டொமக்ல எலிப்டிக்கல் 5 நிமிஷம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீல லோட் பண்ணதும் நம்ம வாத்தியார் இந்த லெக் ஒர்க் அவுட் ஆம்ஸ்ட்ரிங் அன்னைக்கு மட்டும் மார்னிங் ஆப்ஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் லெக் பண்ணவும் தேவையில்ல மார்னிங். அதனால ட்ரெட்மில் மட்டும் 45 மினிட்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதை பண்ணிட்டு மதியமா கொஞ்சம் அசந்து தூங்குனதுனால ஒர்க் அவுட் பண்ண முடியல. சரி நைட்டு பண்ணிக்கலாமேன்னு ஈவினிங் எப்பயும் போல ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வேலை முடிஞ்சதும் நைட்டு பண்ண வேண்டிய உடற்பயிற்சி ஆம்ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் வேரியண்டா லையிங் லெக் கர்ல்ஸ் 4 செட் பண்ணிட்டு இந்த லையிங் லெக் கர்ல்ஸ் பண்றப்போ பின்னாடி மடக்கிறப்போ நம்ம ஃபுல்லா மடக்கிட்டு எந்த அளவு ஸ்லோவா விடுறோமோ அந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ரிங் மசிலும் ஆக்டிவேட் ஆகும். நம்ம இதை ஃபாஸ்டா பண்றப்போ ஆம்ஸ்ட்ரிங்கே அவ்வளவா போகாது. நெக்ஸ்ட் வெர்டிகல் லெக் பிரஸ். இன்னைக்கு இதுல ஒரு புது பிஆர். இவ்வளவு நாள் 180 தான் புஷ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு 190 பண்ணி முடிக்கிறேன். கால் பாதத்துல பயங்கர பெயின். அதை அப்படியே தட்டி விட்டு மூணாவது வேரியண்டா இவ்வளவு நாள் தம்பிள் ஆடியல் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டிஃப்டு லெக் பண்றப்போ தம்பிள் ஆடியலோட ஸ்டிஃப்டு லெக் நல்லா ஆம்ஸ்ட்ரிங் ஃபீல் ஆனிச்சு. அதனால ஸ்டிப்பர் லெக் 3 செட் பண்ணிட்டேன். அடுத்து இருக்கிற 2 வேரியேஷனை முடிச்சுட்டு ஃபைனலா காஃப் மசிலுக்கு ஒரு 2 வேரியேஷன் ட்ரைன் பண்ணிட்டு ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன். அடுத்த நாள் வீடியோல சந்திப்போம். நன்றி.